+2 கல்லூரி காலகட்டத்தில அங்கேயும் இவங்களுக்கு விருப்பம் இல்லாம, ஆனா அப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் உணர்வு இருக்கு. ஆனாலும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இவங்கள எதையாவது பண்ண முயற்சி பண்ணுறது 2, 3 தடவ நடந்துச்சு. அப்போ அதோட எனக்கு இந்த ஆர்வமே போயிருச்சு அப்படின்னு. இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஏன் திருமணம் பண்ணீங்க? யாருக்கிட்ட சார் இத சொல்றது? எங்க அப்பா, அம்மா கிட்ட தான் சொல்லணும். எங்க அப்பா, அம்மாவே இப்படி. அப்ப நான் அது பேச முடியாது. சித்தப்பா, எங்க சுத்தி இருக்கிறவங்க மேல எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. எனக்கு ஒரே ஒரு இதுதான், கணவர்கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சுருவோம் அப்படின்னு நெனச்சேன். இவரும் அப்படிதான் வந்தார். ஆனா இவருகிட்ட அந்த முகம் இல்ல. ஆனாலும் எனக்கு வந்து இவர பார்க்கும்போது அந்த முகங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால இது வேண்டாம். இது கிடையவே கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு திருமணமாகி 2, 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? வேற ஆண்கள்னா வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்க சார். நல்லவர் சார். ஆனா எனக்கு தான் சார் இப்படி ஒரு பிரச்சனை. அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கடந்த கால முகங்கள் இருக்குல்ல. இந்த கடந்த கால முகங்கள வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்குறேன். அவங்க சார் புரியல சார். இல்ல மேடம், கடந்த கால முகங்கள். உங்க அப்பா உயிரோட இருக்காரா? இருக்காரு. அவருடைய கடந்த கால முகம் தானே இது. அவர் இப்போ அப்படிதான் சார் இருக்காரு. சரி. கடந்த கால முகம், நிகழ்கால முகம் தானே இது. ஆமா. சித்தப்பா? இருக்காரு சார். அந்த வாத்தியார் இருக்காங்களா என்னன்னு தெரியல சார். ஆனா அந்த முகம்லாம் மறக்கவே இல்ல சார். சரி. ஆ, இன்னும் ஏதோ அந்த கல்லூரி அது இந்த முகங்களை எத்தனை வருஷம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க? இல்லை சார், என்னால் மறக்கவே முடியல சார். இந்த மாதிரி இப்போ படத்துலலாம் பார்ப்போம்ல சார், நான் பார்த்ததும் எனக்கு இவங்க முகம் சர்ன்னு வரிசையில் ஞாபகத்துக்கு வந்துடும். சர்ன்னு வரிசைலான்னா எப்படி? இங்கே தான் NLP வருது. சைக்காலஜி இதை வேற சொல்லும். NLP என்ன பண்ணுதுன்னு இப்போ பார்த்துருவோம். என்ன சர்ன்னு வருதுன்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, சித்தப்பா, அந்த வாத்தியார், பிடி மாஸ்டர், ஸ்கூலு, +2 காலேஜு, அப்படி வரிசைலாம் வரும் சார்.